இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படும் மரித்த விசுவாசிகள். கடந்த 31 நாட்களுக்கு முன் இறந்த தன்னுடைய சிற்றப்பாவின் ஆத்ம இளைப்பாற்றுக்காக, செல்வதுரை கங்கனுடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக மகள் அனிதாவும் அனிதாவின் கணவர் டேவிட்டும் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கின்றனர். ஜேக்கப் ராஜ் இறந்து 20 ஆண்டுகளாகின்றன. அவருடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக ரோசா மேரி மரியடாஸ் அவருடைய குடும்பத்தினரும் மற்றும் மலாக்காவைச் சேர்ந்த ஜென்சி குடும்பத்தினரும் ஒப்பு கொடுக்கின்றனர். 14 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்த அந்தோனி குழந்தசாமியினுடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக திருமதி மரியா ஃப்ளோமினா அம்ப்ரோஸ் ஒப்பு கொடுக்கின்றார். 17 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான தோமஸ் ஜேவியர்னுடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக மனைவி சத்யா மேரி மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கின்றார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான ஜெகநாதன் செல்லையா அவருடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக ஈப்போ பேராவைச் சேர்ந்த அவருடைய மனைவி கிரேஸ் பாக்கியம் செல்லையா ஒப்பு கொடுக்கின்றார். 13 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான மறைத்தந்தை கேரஃப் அவருடைய ஆத்ம இளைப்பாற்றிக்காக திருமதி ஹென்றி சவரிமுத்து ஸ்டெல்லா ராணி குடும்பத்தினர் சண்டக்கான் சபாவிலிருந்து ஒப்பு கொடுக்கின்றனர். திருமதி காணிக்கம்மாள் தன்னுடைய குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியசாமி நல்ல தம்பி, கானம்மாள் சுப்பையா, டேனி எலோசியஸ் மற்றும் லூர்துசாமி ஆரோக்கியசாமியினுடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக ஒப்பு கொடுக்கின்றார். தொடர்ந்து லூர்துசாமி செபஸ்டியனுடைய ஆத்ம இளைப்பாற்றுக்காக திருமதி ஹென்றி த்ரேசா ஒப்பு கொடுக்கின்றனர். குலுவாங் ஜோகரை சேர்ந்த மேடம் வியாகுல மேரி அவர்கள் தன்னுடைய தந்தை அந்தனி, தாயார் மதலை, சகோதரர்கள் சவரியப்பன், சவரிமுத்து, செபஸ்டியன், சூசை இவர்களுடைய ஆத்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கின்றார். 44 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான சவரியம்மாள் அவருடைய ஆத்ம இளைப்பாற்றிக்காக அவருடைய சகோதரி ஞானம் சௌந்தரி, அவருடைய பிள்ளைகள் மற்றும் மகள் ரந்தாவ் சாகாவை சேர்ந்த அவர்கள் ஒப்பு கொடுக்கின்றனர். தொடர்ந்து இறுதியாக குழந்தை ஜுவன் எலிசியோ, இந்த குழந்தை பிறந்தவுடனே இறந்த அந்த குழந்தைக்காக பெற்றோர் ஜஸ்டின் ஜேக்லின் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கின்றனர். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென். புனித மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவான இன்று மரியன்னைக்கு மகிமை செலுத்துவோம். புனித மரியாளைப் போல இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அதன் வழியாக இறை ஞானத்தை நிறைவாய் பெறுவோம். அன்னையை நமக்கு கொடையாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம்.
நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் நன்றி திருப்பலியாகவும் விசேஷ கருத்துக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுப்பவர்கள் திருமதி மாணிக்கம் எலிசபெத் குடும்பத்தினர் ஸ்கூடாய் ஜொகூர் பார்விலிருந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். திரு ஜேம்ஸ் பிள்ளை அவர்களின் 63வது பிறந்த நாள் தாமான் பெர்மாய் சிரம்பானில் இவர் வசிக்கின்றார். இவருக்காக வாழ்த்து கூறி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள் மாணிக்கம் எலிசபெத், பமேலா, கெல்வின் மற்றும் அனிஷா. இவர்கள் ஸ்கூடாய் ஜொகூர் பகுதியை சார்ந்தவர்கள். நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள் திருமதி நிக்கலஸ் சமனஸ். தங்களது பிள்ளைகள் நசரீன் மற்றும் பட்சேபா இவர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். இவர்கள் காஜாங்கில் வசிக்கின்றார்கள். பத்தாங் பர்ஜுந்தாயில் வசிக்கும் திரு ரூபன் தன் பெற்றோர் ராயப்பன் கோவிட்-19 இருந்து நலம் பெற ஒப்பு கொடுக்கிறார். திரு ஹென்றி, அவர் மனைவி ஸ்டெல்லா ராணி, இவர்கள் சண்டாக்கான் சபாவில் வசிக்கிறார்கள். நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள் சத்யமேரி, இவர்கள் இசந்தினா ஜோயன் தோமஸ். வருகிற 14ஆம் தேதி இவருடைய பிறந்த நாள். அவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். மேலும் பால் ராஃபேல் ஜோர்கின், இவருக்காகவும் நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார். இவருடைய பிறந்த நாளும் வருகின்ற 14ஆம் தேதி. தொடர்ந்து திருமதி அன்னா கவிதா மற்றும் பியர் ஜோர்ஜின், இவருடைய திருமண நாள் 14வது ஆண்டு திருமண நாள் 18ஆம் தேதி வருகிறது. இவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் சத்யமேரி. இவர் மலாக்காவிலிருந்து இந்த மன்றாட்டுக்களை வைக்கிறார். லூக்காஸ் கம்பங் பாயபுலோ மெர்லிமாவ், இவர் தம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். தன்னுடைய தாயார், மனைவி ஜெயமேரி, பிள்ளைகள் சார்லஸ், ரிச்சர்ட் மற்றும் ஜான்சன். இவர் நன்றி திருப்பலியாகவும் விசேஷ கருத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார். அதே கம்பங் பாயாவில் வசிக்கும் லூகாஸுடைய தாயார் ஜெயமேரி, சிங்கப்பூரில் வசிக்கும் மகன் லாசர் மற்றும் மருமகள் தெரேசா, இவருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். இவருடைய பேரப்பிள்ளைகள்
மோனா மற்றும் மோனிகா இவர்கள் இருவருக்கும் இம்மாதம் 17ஆம் தேதி பிறந்த நாள் வருகிறது. பேரப்பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார் பாட்டி ஜெயமேரி. தேவசகாயம் என்மேரி மற்றும் மேரி மெக்டலின் மாசாய் ஜோகூர்பாரிலிருந்து இந்த திருப்பலியை நம்முடைய தாயார் தெரேசாவுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். தெரேசா தமது 65வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நோவெல் டாஸுக்காக இவர் கோவிட்-19 தொற்றிலிருந்து விடுதலை பெற இவருக்காக நெல்சன், ஜோசபின், எட்மண்ட் மற்றும் மேரியன் மெர்லிமாவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். நன்றி திருப்பலியாக திருமதி அருள்சாமி, ரோசலின் மற்றும் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். இவர்கள் போர்டிக்சனிலிருந்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். திருமதி செல்வநாயகம், கிறிஸ்டினா மற்றும் குடும்பத்தார் இவர்களும் போர்டிக்சனிலிருந்து நன்றி திருப்பலியாக இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். திருமதி ராயப்பன், பிலோமினா மற்றும் குடும்பத்தார் இவர்களும் போர்டிக்சனிலிருந்து நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். திருமதி அலெக்சாண்டர், புஷ்பம் மற்றும் குடும்பத்தார் இவர்களும் போர்டிக்சனிலிருந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சைமன் மற்றும் குடும்பத்தார் அலோர்கஜா, மலாக்காவிலிருந்து நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். திருமதி ஹென்றி, திரேசா மற்றும் குடும்பத்தார் மெர்லிமாவிலிருந்து நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். திருமதி காணிக்கம்மாள் போர்டிக்சனிலிருந்து விசேஷ கருத்துக்காக இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார். பெற்றோர்கள் ஜேம்ஸ் மற்றும் செல்வராணி இவர்கள் ஜோக்கிம் ராயுடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெற்றோர் ஜேம்ஸ், செல்வராணி மெர்லிமாவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். 15ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். மரியடாஸ் தன் பெற்றோர் மதலமுத்து, இவர் கோலாலம்பூரில் வசிக்கிறார். இவருக்காக இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் யோ ஆ சூங் இவர் பிறந்த நாள் இந்த மாதம் 2ஆம் தேதி. அவருக்காக மரியடாஸ் மதலமுத்து கோலாலம்பூர்லேருந்து ஒப்பு கொடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கொண்டாடுகின்றோம். அதுவும் புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இல்லங்களிலிருந்து காணொளி வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்கும் உங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஜெபத்தில் தலை வணங்குங்கள். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்று இருந்தார். பேறு கால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார்.
வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையில் இருந்து இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலைவனத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1660 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கோவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருள்மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழில் நாட்டம் கொள்பவர் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பொன்னணிந்து பலபுறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவீரின் பொன்னணிந்து பலபுறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி.
வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு ஜுதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று.
எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சிறுக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். அன்பார்ந்தவர்களே, இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் தன்னுடைய மன்னக வாழ்வை முடித்து கொண்ட பின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற உண்மையை இவ்விழா எடுத்துரைக்கிறது. சரித்திரத்தை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால், வரலாற்று பின்னணியிலே பார்த்தோம் என்றால், அந்த காலத்திலே கீழை திருச்சபையில் மரியாவின் இறப்பு நாள் அனுசரிக்கப்பட்டு வந்துள்ளதாம். மரியாவின் இறப்பு நாள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து மேற்கு ஐரோப்பாவிலே மரியாவின் விண்ணக பிறப்பு நாள் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. எனவே 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இத்திருநாள் விண்ணேற்பு விழா என்று கொண்டாடப்பட்டது. நீங்கள் பரிசுத்த பூமிக்கு போயிருந்தால் அங்கே ஒரு இடத்துல பார்ப்பீங்க, மாதா அப்படியே படுத்திருக்கிற மாதிரி, டார்மிஷன் அப்படின்வாங்க. மாதா படுத்திருக்கிறது போல் ஒரு சுரூபம் செய்து வச்சுருக்கிறாங்க. அவங்க படுத்திருக்கிறாங்க, மீளா துயில் கொள்கிறாங்களாம். அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கிறார் என்று சொல்லி இதை கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே கீழ் திருச்சபையின் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1568ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 5ஆம் பக்திநாதர் என்பவர் மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தாராம். 1950ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற விசுவாச பிரகடனமானது இயற்றப்பட்டது. பின்னர் 2ஆம் வத்திக்கான் சங்கமானது மாசற்ற கன்னிமரியாள் மன்னக வாழ்வை முடித்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறியது. இவ்வாறு தான் மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடும் நிலை உருவானது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியா விண்ணேற்பம் அடைந்தது பற்றி பைபிளில் எழுதியிருக்குதா, திருவிவிலியம் சொல்லுதா என்று கேட்குற மக்களும் இருக்கிறாங்க. நாம் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள்
கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியத்தையும் மரபுகளையும் அடிப்படையாக கொண்டது, வெறும் இறை வார்த்தையை மட்டுமல்ல. ஆகவே சரித்திரத்தையும் பார்க்க வேண்டும். இந்த சரித்திரத்தில் வாழ்ந்த இந்த அம்மா அன்னை மரியாள், இயேசுவை பெற்றெடுத்த தாய், இன்றைக்கு மோட்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை தான் திரு அவை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. திருவெளிப்பாடு அல்லது காட்சியகம் என்ற நூல் முதல் வாசகம் திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-6 பிறகு 10 வரையிலே முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது. இங்கே காட்சிகள், கவிதைகள் நிரம்பிய காவியம்தான் திருவெளிப்பாட்டு நூல். அந்த நூலை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இது பைபிளிலே கடைசி புத்தகம் புதிய ஏற்பாட்டில். பகலுக்கும் இரவுக்கும், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும், இறைவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கும் போரில் இறைவன் வெற்றி வாகை சூடுவார் என்ற உண்மையை உருவக வாயிலாக உணர்த்துகிறது இந்த திருவெளிப்பாட்டு நூல். இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. கடைசி வெற்றி கடவுளுக்கு தான். எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் வரலாம். இப்போ கூட நாம் இந்த உலகம் முழுவதும் இந்த பெண்டமிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோவிட்-19 தொற்றால் நாம் அலைகழிக்கப்பட்டு வருகின்றோம். பல்வேறு வேத கலாபனைக்கும் இடையிலே திருச்சபை சரித்திரத்திலே பார்க்கிறோம். திருச்சபையாம் அன்னை வெற்றி வாகை சூடுவாள் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. அன்னை மரியாள் அழகையின் தலையை நசுக்கி விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியாக அரியணை அமர்வாள் என்ற உண்மையை உணர்த்துகிறது இன்றைய திருநாள். பாத்மு என்ற தீவிலே தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் யோவான் நற்செய்தியாளர். அங்கே அவர் கண்ட காட்சிகளை தான் அவர் எழுதி வைத்தார். அதில் ஒன்று தான் இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடிலும் எடுக்கப்பட்டது. விண்ணக பெண்ணாகிய மரியாள், விண்ணக பெண் என்று அங்கே குறிக்கப்பட்டது மரியாளை தான். மரியாள் கதிரவனை ஆடையாக அணிந்து நிலவை தன் பாத அணியாக பூண்டிருந்தால் அந்த பெண் என்று சொல்லப்படுகிறது. நிலவுக்கு மேலே அன்னை வேளாங்கண்ணி காட்சி கூட பார்க்கும்போது நிலவை தான் பார்ப்பீங்க. நிலவுக்கு மேலே மாதா தோன்றது போல இருக்கும். அப்பெண் மரியாளை என்பது பாரம்பரிய கருத்து. புதிய இஸ்ராயேலாகிய திரு அவை அல்லது திருச்சபை அரசியாக விளங்குவாள் என்பதையும் இந்த சம்பவம் சுட்டி காட்டுகிறது. கதிரவனை ஆடையாக அணிந்திருந்த அந்த பெண், கதிரவன், விண்மீன்கள் ஆகியவை மாட்சிமையின் அடையாளங்கள். இதெல்லாம் மகிமையின் அடையாளம். கதிரவன், விண்மீன் எல்லாம். தீமை பாவத்தின் பிடியில் சிக்குண்டு தவிக்கும் உலகை மீட்க கடவுள் தம் மகனையே மெஸ்ஸியாவாக அனுப்ப திருவுளம் கொண்டார் என்று யோவான் 3:16 சொல்லுகிறது. கடவுள் இந்த உலகத்தில் மேல் எவ்வளவு அன்பு கொண்டார் என்றால் தன் ஒரே மகனை அனுப்பும் அளவுக்கு அவர் அன்பு கொண்டார் என்று யோவான் எழுதுவார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். ரோமேருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடியார் சொல்வார், படித்து பாருங்கள். ரோமேர் 1ஆம் அதிகாரம் திருவசனம் 2-4 வரை. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறையில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழி மரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறை மகன் என்று சொல்லப்படுகிறது. அந்த மெஸ்ஸியா இந்த உலகில் உதிக்க கடவுள் ஒரு குலத்தை தேர்ந்தெடுத்தார். என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஒரு மனித சமுதாயத்துக்குள்ளே பிறந்தார். இயேசு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெஸ்ஸியாவுக்காக காத்திருந்த இஸ்ராயேல் தான் அடிப்படையில் அந்த பெண். அந்த விண்மீன்கள் 12 விண்மீன்களை அங்கே பார்க்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைக்கு மேலே இருந்த 12 விண்மீன்கள், அது 12 குலங்களை, அந்த கோத்திரங்களை எடுத்து சொல்லுகிறது. இஸ்ராயேல் உடைய பிள்ளைகள் 12 பேர், அவர்களை குறிக்கிறது. இயேசு என்ற மெஸ்ஸியாவை உடலால் பெற்றெடுத்த அன்னை மரியாவையும் புதிய இஸ்ராயலான திருச்சபையும் அந்த பெண் குறித்து நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண் குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. கர்ப்பவதியாக இருக்கிறார், கர்ப்ப வேதனையில் இருக்கிறார். அந்த காட்சியில் முதல் வாசகம். அந்த நேரத்தில் அந்த ஆண் குழந்தை ஒன்று, அந்த ஆண் குழந்தை இது இயேசு கிறிஸ்து என்ற மெஸ்ஸியாவை காட்டுகிறது. அரக்க பாம்பு ஒன்று அந்த குழந்தை பிறந்தவுடனே அதை விழுங்குவதற்காக காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அரக்க பாம்பு சாத்தான் கடவுளின் மக்களான இஸ்ராயேலை அழிப்பதற்கு முனைந்து இந்த இஸ்ராயேல் மக்களை அலகழித்த சம்பவத்தை தான் அதை காட்டுகிறது. எகிப்து, அசீரியா, பாபிலோனியா என்ற நாட்டவர்கள் மூலமாக இயேசுவின் காலத்திலே மேலும் சட்ட வல்லுநர்கள், சதுசேயர் என்ற சுயநல சக்திகள் மூலமும் சாத்தான் செயல்பட்டான். இளந்திருச்சபையின் காலத்தை
ரோமை பேரரசு அரக்க பாம்பாக செயல்பட்டது. திருச்சபைக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தார்களோ, வேதனை கொடுத்தார்களோ, அதெல்லாம் அரக்க பாம்பாக கருதப்பட்டது. மேலும் பாலை நிலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சம்பவம் நடந்தது பாலை நிலம். இது இறை மக்களின் இந்த உலக வாழ்வு போராட்டம் நிறைந்தது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை காட்டுகிறது. அதான் பாலை நிலம். ஆக இறுதியாக சொல்லப்படுகிறது வெற்றி வந்து விட்டது. அந்த இறுதி வசனம் மிக முக்கியமானது. என்னுடைய வாசகத்திலே நீங்கள் ஆழமாக தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா, அந்த கடைசி பின்பு விண்ணகத்திலே ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் வெற்றி கொள்வார். இதை தான் இன்று வாசித்து பார்க்குறோம். 2ஆம் வாசகத்தினுடைய பின்னணியில் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார் பவுலடியார். இறந்தோர் என்று முதற்கனியாக உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுதல், நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது. ஆனால் மரியாள் இதிலிருந்து விலக்கப்பட்டார். அவர் மரித்து மோட்சத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இந்த பேருண்மை என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு கற்பனை அல்ல. இதை நிரூபிக்கும் வகையில் தான் அமைந்தது விண்ணேற்பு. அதாவது அன்னை மரியாளின் விண்ணேற்பு. இறக்கும் போதே அன்னை ஆன்மா உடலுடன் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவங்க சாவும் பொழுது அப்படியே விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்களாம். ஆகவே தான் இன்றைய திருவழிபாட்டிலே, இன்றைய திருப்பலியிலே நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த ஆரம்ப ஜெபத்திலே பார்க்கின்றோம், மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே இறைவா, நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. மரியாளை போல நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் வந்து சேர வேண்டும் இறைவா, எங்களுக்கு அருள் புரியும் என்று முதல் திருப்பலியின் ஆரம்பத்திலேயே நாம் அந்த ஆரம்ப ஜெபத்தில் ஜெபித்தோம். பிறகு தொடர்ந்து திருப்பலியிலே காணிக்கை நேரத்தில் விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவதாக என்று, அன்பு தீயால் நம்ம இதயம் பற்றி எரியப்பட்டு என்றென்றும் நாம் இந்த மரியாவுடைய பரிந்துரை ஜெபத்தால் கடவுளை சார்ந்து இருக்கிற மக்களாக நாம் வாழ அழைக்கின்றது இன்றைய திருநாள். மேலும் இந்த ப்ரெஃபேஸ் என்று சொல்லப்படுகிற தொடக்க உரையில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. ஒரு நாள் நாம் எல்லோரும் விண்ணகத்துக்கு போய் சேர்வோம், விண்ணேற்பு அடைவோம். அதற்கு முன்னோடியாகத்தான் மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு ஒரு முன்னோடியாக வருகிறது. இந்த உலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, இன்னும் கொஞ்ச நாள் இறந்து விடுவேன், பயந்தவர்கள் தூக்கு மாட்டிக்கொண்டார்கள், பயந்தவர்கள் விஷம் அருந்தினார்கள், பயந்தவர்கள் உயரமான இடத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் பயப்படாதவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஆண்டவரிடத்தில் தங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருப்பார்கள். அப்படி ஒப்பு கொடுத்து கோவிட்-19 தொற்றிலிருந்து விடுதலையானவர்கள் என்று சாட்சியம் பகர்வதை நான் என் காதால் கேட்டிருக்கிறேன், கேட்டும் வருகின்றேன். அப்படி ஒப்பு கொடுத்தும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தால் அவங்க கடைசி நேரத்தில் என்ன வேண்டியிருப்பார்கள்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து விட்டேன், என்னை அழைத்து கொள்ளையா, என்னை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அன்னை மரியாளிடம் கூட ஜெபிச்சிருப்பாங்க, எனக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா, நான் மோட்சத்துக்கு வருகிறேன் என்று வேண்டி இருந்திருப்பார்கள். ஆகவே மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கின்றது. உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த தாயே, அன்னையே, நீர் கல்லறையிலே அழிவுறாமல் உன்னை காத்தது மிக பொருத்தமானதே என்று இன்றைய தொடக்க உரை சொல்லுகிறது. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை படைத்தவர் திருக்குமாரன் தான். தன்னை படைத்தவருக்கே மானிட வாழ்வுக்கு உடல் தரும் பெருமை மரியாளுக்கு உண்டு. மரியாள் களங்கமற்ற சுனை, தீட்டு அறியாத திருமகள். அதே மரியாள் தான் பாவக்கரை படிந்த மானிடரின் அன்னையாகவும் விளங்குகிறார்.
தாழ்நிலை நின்ற அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். மரியாள் பாடிய பாடல், அதில் அவங்க பாடினது, இன்று முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என போற்றுமே, அரிய பெரிய வல்ல செயல் கடவுள் எனக்கு புரிந்தார், நான் தாழ்மையில் இருந்தேன் என்று. நண்பார்ந்தவர்கள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ அதை பாலா ஒரு முறை இதை பற்றி பேசும் பொழுது சொல்லியிருக்கிறார், மரியாள் போல் எத்தனையோ பெண்கள் காத்திருந்தாங்களாம். அந்த இயேசு என் வயிற்றில் பிறக்கக்கூடாதா, உன் வயிற்றில் பிறக்கக்கூடாதா, எத்தனையோ அரசகுமாரிகளாம் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம், என் வயிற்றில் பிறக்கணும், அவங்க வயிற்றில் பிறக்கணும். நானா அந்த இயேசு அன்னை மரியாளிடம் அந்த தாழ்மையான, அந்த எளிமையான, அந்த ஏழை பெண்ணின் வயிற்றில், மரியாள் வயிற்றில் கடவுள் பிறந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், மரியா பெற்ற பாக்கியம். இப்படி இந்த பாக்கியம் பெற்ற இந்த அம்மாவை அவர் சும்மா விட்டுருவாரா? அந்த அம்மாவை அவர் காப்பாற்றாமல் போய்விடுவாரா? ஏனென்றால் திரு அவை இன்றைக்கு நம்மை சிந்திக்கு பார்க்க அழைக்கின்றது. ஏன்னா இயேசு ஆண்டவர் மரித்தவரை அவர் வாழும்போதே உயிர்ப்பித்தார். பைபிள்லேருந்து சில உதாரணங்கள். நயின் ஊர் கைம்பெண்ணின் ஒரே மகன் லூக்கா 7:11-17 அந்த பையனுக்கு உயிர் கொடுக்கிறார். நண்பர் லாசருக்காக பார்வையற்றவருக்கெல்லாம் பார்வை கொடுத்தார். தன் நண்பன் இறந்து போயிட்டான், இவனுக்கு உயிர் கொடுக்க மாட்டாரா என்று சுற்றி இருந்தவர்கள் அவரை ஒரு கேவலமாக பேசுகிற நேரத்தில் லாசரே வெளியே வா என்று கூப்பிடுறார். தந்தையே, நீ விருப்பமானால் இங்கே ஒரு புதுமை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தார். லாசருக்கு உயிர் கொடுத்த கடவுள் இயேசு அந்த வல்லமையை தம் சீடர்களுக்கும் கொடுத்தார். என் சீடர்கள் என்னை விட இன்னும் மேலான காரியங்கள் செய்வார்கள் என்று சொன்னார். யோவான் 14:12. பேதுரு அதை செய்து காட்டினார். நீங்கள் திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா அங்கே ஒரு பெண் இறந்து விடுவாள். தபித்தா எழுந்திரு என்று முழந்தாள் படியிட்டு மன்றாடி பேதுரு சொல்லுவார், அந்த பெண் எழுந்து விடுவாள். இயேசு சொன்னது. ஆக உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார், என்றுமே சாக மாட்டார் என்று சொன்னார் இயேசு. ஆக நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதையேதான் புனித சவேரியார், புனித அந்தோனியார் மற்றும் மற்ற புனிதர்கள் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். புனிதர்கள் இன்றும் இறந்தும் இறவாமல் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் நம் மத்தியில். அவங்க உடல் இன்றும் இருக்கிறது. சவேரியார் உடல் இன்னும் அழியாமல் நம் மத்தியில் இருக்கிறது. அந்தோனியாருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ புனிதர்கள் இன்னும் உடல் அழியாமல் இருக்கிறது. ஆத்மா மட்டும் பிரிந்திருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் உடலோடும் ஆத்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பது ஒரு பெரிய செயல் அல்ல, அது கடவுளால் இயலும். கடவுள் அப்படித்தான் செய்திருப்பார். இப்படி இறைவார்த்தை போதிப்பதற்கே உடல் அழியவில்லை என்றால், இறைமகன் இயேசுவை தன் கருவிலே சுமந்த தாயை இறைவன் இந்த மண்ணோடு மண்ணாக அழிந்து போக விடுவாரா? விடமாட்டார். ஆகவே தான் 1ஆம் வத்திக்கான் சங்கம், 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலெல்லாம் கூடி பேசி அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற இந்த டொக்மா, இந்த திருச்சபையின் போதனையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக அழிந்து போகும் விடமாட்டார் கடவுள். காரணம், ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று லூக்கா 1:45 சொல்லப்பட்டதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். எலிசபெத் அம்மார் மரியாளை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர், மரியா பேறு பெற்றவர். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை பற்றி புகழ்ந்து தான் பேச முடியும். ஆகவே திரு அவை இந்த காலங்களிலே இந்த கோவிட்-19 இந்த தொற்று நம்மை விட்டு அகன்று போக பல இடங்களிலே இந்த வருகின்ற இந்த 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 நாளில், இந்த திருவிழாவின் போது ஜெபமாலை செய்ய சொல்லி திருச்சபை நம்மை அழைக்கின்றது. மரியாவிடம் பரிந்து பேசுவோம். மரியா தெய்வம் அல்ல, தெய்வத்தை சுமந்த தாய். இன்றைக்கி தெய்வத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மோட்சத்தில் இருக்கிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அந்த தாயிடம் நமக்காக பரிந்து பேச, இந்த உலகுக்காக பரிந்து பேச நாம் ஜெபமாலை ஜெபத்தின் வழியாக இந்த வாரம் நம்மையே நாம் குடும்ப வாரியாக ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு பாடல் தான் ஞாபகம் வருகிறது. ஒரு சினிமா படத்தில் வந்த பாட்டு தான். பாக்யராஜ் நடித்த ஒரு படம், ஒரு நல்ல ஒரு அருமையான படம். அந்த படம் அம்மா வந்தாச்சின்ற தலைப்பில் இருக்கும். ஒரு பாடல் வரும், ஒரு குழந்தைக்காக பாடுவார். அம்மாவை இழந்து ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்காக பாக்யராஜ் பாடுவது போல் ஒரு பாட்டு வரும். உனக்கு ஒரு தாய் இருக்கா, சொர்க்கத்துக்கு போயிருக்கா, அங்கிருந்து பார்த்திருக்கா, உன்னை அவள் காத்திருக்கா. உனக்கு ஒரு தாய் இருக்கா, சொர்க்கத்துக்கு போயிருக்கா, அங்கிருந்து பார்த்திருக்கா, உன்னை அவள் காத்திருக்கா.
கண்மணியே, உலகில் உள்ள உறவு எல்லாம் சும்மாதான், உண்மையான ஒரு உறவு அம்மாதான். உலகில் உள்ள உறவு எல்லாம் சும்மாதான், உண்மையான ஒரு உறவு அம்மாதான். இந்த பாடல் வரிகளை அப்படியே திருப்பி போட்டு மரியாதை பார்த்து பாடுங்களே எப்படி இருக்கும். நான் அநேக முறை இந்த பாடலை பாடியிருக்கிறேன். எனக்கு ஒரு தாய் இருக்கா, சொர்க்கத்துக்கு போயிருக்கா, அங்கிருந்து பார்த்திருக்கா, என்னை அவள் காத்திருக்கா அப்படின்னு. நமக்கு ஒரு தாய் இருக்கா, சொர்க்கத்துக்கு போயிருக்கா, அங்கிருந்து நம்மை பார்த்திருக்கிறான். அன்பை சகோதரர்களே, கொண்டாட வேண்டிய காலம் இந்த காலம். அன்னை மரியாளை நாம் போற்றுவோம், புகழ்வோம். அன்னை மரியாளை போல இந்த உலகிலே வாழ நாம் முயற்சிப்போம். மரியா என்று பெயர் மட்டும் வைத்தா போதாது, அந்த மரியாவின் பெயருக்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழ இறைவன் இந்த நாளிலே அழைக்கின்றார். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்திருக்கிறார். இயேசுவின் பெயரால் நாம் மன்றாடுவோம். நிலைவாழ்வு தருபவராம் இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டு உமது திருமகனின் அரசை உலகெங்கும் நிறுவ உழைத்து வருகின்ற திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவருக்கும் நிலைவாழ்வை பரிசளிக்க வேண்டுமென்று உம்மை பணிந்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை வழியாக எங்கள் மத்தியில் வாழும் இறைமகன் இயேசுவே, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிலைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் உன்னத கொடை என்பதை உணர்ந்து வாழ எங்களை நடத்திடுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது அன்னையை எங்களுக்கும் தாயாக தந்த இயேசுவே, அவரை தாயாக ஏற்று மகிழும் நாங்கள் அத்தாய் போல உம்மை தாழ்ச்சியோடு அணுகி வர எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகெங்கும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கோவிட்-19 தொற்றின் தாக்கத்திலிருந்து விரைவில் விடுதலை பெற்று மக்கள் தங்கள் வழக்கமான வாழ்விற்கு திரும்பவும், மாணவர்கள் தங்கள் கல்விக்கூடங்களுக்கு சென்று கல்வி பயிலவும், வேலை இழந்தோர் அவர்களின் வேலை வாய்ப்பை பெற்று புது வாழ்வு தொடங்கவும்
உம் அருள் வேண்டி மனம் உருகி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நல்ல தந்தையே, ஆமேன். போதும் உனக்கது ஈடாகுமா?
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் போல் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட செல்வதுரை கெங்கன், ஜேக்கப் ராஜ், அந்தோனி குழந்தைசாமி, தாமஸ் சேவியர், ஜெகநாதன் செல்லையா, ஃபாதர் மௌரி கெரோஃப், ஆரோக்கியசாமி நல்லதம்பி, ஞானம்மா சுப்பையா, டேனி அலோஷியஸ், லூர்துசாமி ஆரோக்கியசாமி, லூர்துசாமி செபாஸ்டியன், ஆந்தனி, மதலை, சபரியப்பன், சபரிமுத்து, செபாஸ்டியன், சூசை, சபரியம்மா மற்றும் குழந்தை ஜோவன் எலிசோ என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்-19 என்னும் இந்த தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாரோளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடன் இருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமீன். சரணாலயம் 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 சரணாலயம்
வான்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளம் நீயில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானக தூதர்களே, வாழ்த்துங்கள் ஆண்டவரே. வல்லமை உள்ளவராம், வானங்கள் அவர் செயலாம். வானக தூதர்களே, வாழ்த்துங்கள் ஆண்டவரே. வல்லமை உள்ளவராம், வானங்கள் அவர் செயலாம்.